வணக்கம் நண்பர்களே, தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். மதன் பாபு அவர்களை நம்ம பலருக்குமே தெரியும். ஏன்னா பிரபலமான காமெடி நடிகராக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் தான் மதன் பாபு அவர்கள். இவங்களோட மகள் பெயர் தான் ஜனனி. இவங்களும் மீடியா துறையை சேர்ந்தவங்க தான். சொல்லப்போனால் சில திரைப்படங்களில் இவங்க பின்னணி பாடகியாகவுமே இருந்திருக்காங்க. குறிப்பாக சுந்தர்சி திரைப்படமான வீராப்பு திரைப்படத்தில் இவங்க போனா வருவீரோன்ற பாடலை பாடியிருந்தாங்க. இதே போல் தனுஷ் நடிப்பில் படிக்காதவன் திரைப்படத்தில் ரோஸு 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 அழகான ரோஸு நான் பாடலை இவங்க தான் பாடியிருந்தாங்க. இதே போல் விஜய் திரைப்படமான சுறா திரைப்படத்தில் நீ நடந்தால் பாடலுமே ஜனனி அவங்க தான் பாடியிருக்காங்க. இப்படி பல திரைப்படங்களில் இவங்க பின்னணி பாடகியாக இருந்திருக்காங்க. எஸ்பிபி அவர்களோட சேர்ந்து ஒரு மேடை கச்சேரியிலையுமே ஜனனி அவங்க பாடியிருக்காங்க. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் எஸ்பிபி அவங்களோட மேடை கச்சேரியில் பாடினது தான் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் ஜனனி அவங்க பதிவிட்டிருக்காங்க. சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஜனனி அவங்க தான் மதன் பாபு அவங்களோட மகள் நான் பின்னணி பாடகின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறப்போ கோபி அவர்களே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போயிருந்தார். அந்த வீடியோவுமே சமூகத்தில் ரொம்பவும் வைரலானுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.